மாலை நேர கோச்சிங் கிளாஸ் முடிந்தது. கிராமப்புற கோச்சிங் சென்டர் முன் சில கல்லூரி மாணவர்கள் 4 முதல் 5 பேர் வரை வெளியே வந்தார்கள். பைகளை தோளில் போட்டுக்கொண்டு சோர்ந்த முகத்துடன் ஒருவருக்கொருவர் ஜோக் அடித்துக்கொண்டு பைக்கை எடுத்து கிளம்பினார்கள். சில கிலோமீட்டர் தூரம் சென்றதும் ஒரு பைக்கின் என்ஜின் கத்தல் மெதுவாக நின்றது. அடுத்தது மற்ற பைக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றன. ஒரு பைக் லைட் மெதுவாக நெருங்கி வந்தது. உயிரில்ல, சிரிப்பு இருந்தது, ஆனால் அது கண்களில் இல்லை. அவர்கள் அவனை பின்தொடர்ந்து காட்டுக்குள் சென்றார்கள். பாதை அகலாமல் மறைந்தது. முன்னால் தெரிந்தது ஒரு கிராமம். பாழடைந்த வீடுகள், சுவர் முறிந்திருந்தது. ஒரு வயதான கிழவன், இங்கே இருக்காதீங்க, இது சாபிக்கப்பட்ட இடம். இது அவனுக்கு பின்னால் ஒன்று தோன்றியது. உயரம் அதிகம், எலும்பு தெரியும் உடல், கண்குழிகள், உடல் தரையில் விழுந்தது. மாணவர்களை பார்த்தது. ஓட்டம் அவர்கள் ஓடினார்கள். தெருக்கள் உயிர் பெற்றது போல. அப்பொழுது ஒரு பழமையான கோவில், மங்கலான ஒளி. வேறு வழியில்லை. அவர்கள் உள்ளே ஓடி கதவை அடைத்தார்கள். உடைந்த சிலைகள். முக்கிய சிலையின் கண்கள் திறந்தது. அந்த நண்பன் குரல் கேட்டது. நீங்கெல்லாம் இங்கே வரணும்னு தான் நான் உங்களை கூட்டி வந்தேன். அவன் மனிதன் இல்லை. அவன் இந்த கோவிலில் பூட்டப்பட்டிருந்த சாபத்தின் காவலன். அவர்கள் வெளியே ஓட முயன்றார்கள். ஆனால் கதவுகள் இல்லை. கோவில் நடுங்கியது. சாபிக்கப்பட்ட இடம் இன்னொரு ரகசியத்தை விழுங்கியது.